Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 11 நேம் ஆஃப் த லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ங்கிற டாப்பிக்கில் புக் பேக் எக்ஸசைஸில் ரோமன் லெட்டர் 6th one ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 130. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் த particles represented by the following symbols and explain the meaning of superscript and subscript numbers attached. நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரெப்ரசன்ட் பை தி ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். இதில் கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸில் இருக்கிறதுல நம்ம நேம் எழுதணுமா, அண்ட் த சேம் டைம் அண்ட் யூ ஹவ் டு ரைட் தட் explain the meaning of superscript and subscript numbers attached. சப்ஸ்கிரிப்ட்னா என்ன, சூப்பர்ஸ்கிரிப்ட்னா என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணுமா, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். சொல்யூஷன். ஸோ டேப்லெட் காலம் மாதிரி போட்டால் ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்டிக்கல். சிம்பிளுங்கிற இடத்துல அந்த சிம்பிள் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச் அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன். ஸோ நேம் ஆஃப் த பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன். ஓகேவா? அதோட சிம்பிள் பாருங்கள், 1H1 இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் கேட்டிருக்கிறது வெறும் நேம் தான், ஆனால் நம்ம அந்த டேட்டாஸ்லாம் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1H1 அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே ஸோ ஒரு எலமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் வந்து கீழே இருக்கும், இசட். இப்போ ஒரு எலமெண்ட் எழுதுகிறோம், எக்ஸுங்கிற எலமெண்ட், அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கணும், அதாவது சப்ஸ்கிரிப்டில். சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்னது அப்படின்னா மாஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், எப்போவுமே சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது அட்டாமிக் நம்பர், அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கிறது மாஸ் நம்பர். ஸோ இப்படி தான் ஒரு எலமெண்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 1H1 கொடுத்துருக்காங்க. அப்போ இது அட்டாமிக் நம்பர் என்னென்னா இந்த இடத்துல 1, அதை பார்த்து அப்படியே போட்டுக்கலாம், 1. ஸோ இந்த அட்டாமிக் நம்பருக்கு ஒரு மாஸ் இருக்கும். மாஸ் வந்து இன் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 1 இருக்கா, அப்போ இதோட அட்டாமிக் மாஸ் யூனிட்லேயும் 1 தான். அது வந்து கிராமில் எவ்வளோ அப்படின்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு 1.61 × 10⁻⁻24 grams. அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் அது 1, கிராமில் கன்வெர்ட் பண்ணும்போது இட் வில் பி ஈக்குவல் டு 1.61 × 10⁻24. இதுதான் ஃபஸ்ட் இதுக்குரியது. இதில் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரிப்ட் என்ன, சூப்பர்ஸ்கிரிப்ட் என்ன, நம்ம அதையும் ஒரு இது காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 1, அதில் இருக்கிறது அப்படியே எழுதணும். அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்டுங்கிறது 1, அதோட மாஸ் நம்பரும் எவ்வளோ, 1. அதாவது ஹைட்ரஜனுக்கு வந்து இது வந்து டியூட்ரியம், there is no neutron, it has only one proton and only one electron. அதாவது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது டியூட்ரியம் ஸ்டேட், இது வந்து ஐசோடோப், அதனால் ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர் 1, அதுக்கு மாஸ் நம்பரும் 1 தான். செகண்ட் எலிமெண்ட் கொடுத்துடலாம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, N. இதில் கொடுத்துருக்கிறது Nங்கிறது என்ன அப்படின்னா நியூட்ரான். ஸோ அதோட சிம்பிள் பாருங்கள் 0N1. ஓகேவா? ஸோ அட்டாமிக் நம்பர், அதாவது அதுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் என்னது, இதுதான் 0. அதோட மாஸ், அதாவது அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்கிறதுக்கு மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 0ல் தான் இருக்கும். ஓகே, அண்ட் மாஸ் இன் கிராம் பார்த்தீங்கன்னா ஓகே இது 1, மாஸ் நம்பர் வந்து 1. இதோட மாஸ் இன் கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.61 × 10⁻⁻24. இதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அப்படின்னா 0, அண்ட் மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எழுத போகிறது தேர்ட் எலிமெண்ட். கொடுத்துருக்க சிம்பிள் பாருங்கள், -1 E0. இந்த இடத்துல E அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான். ஈனா என்னது, எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள் -1, அதோட மாஸ் நம்பர் பாருங்கள் 0. அது மாஸ் வந்து கிராமில் பார்க்கும்போது 9.1 × 10⁻⁻28. இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1, அதோட மாஸ் நம்பர் என்னன்னா 0. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற டேட்டாவை
இந்த டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஹெச்னா ஹைட்ரஜன், இதில் வந்து ஹைட்ரஜன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது டியூட்ரியம் அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஹெச்னா ஹைட்ரஜன், என்னன்னா நியூட்ரான், ஈனா எலக்ட்ரான். அதுதான் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் எழுதுங்க. சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது அட்டாமிக் நம்பர், சூப்பர்ஸ்கிரிப்டில் இருக்கிறது மாஸ் நம்பர். ஸோ டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.